ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர்களின் விசாக்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளன. இந்தியாவை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் ஆங்கிலம் பேசும் நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உயர்கல்விக்காக சென்று வருகின்றனர். இப்படி செல்லும் பலர் அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே குடியுரிமை பெறுவது அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதும் அமெரிக்காவில் இந்திய மாணவர்களுக்கு விசா கிடைப்பது கடினமாகியுள்ளது. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசின் குடியேற்ற கொள்கைகள் மற்றும் கடுமையான பாதுகாப்பு தணிக்கைகளே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அமெரிக்காவில் 2024 மற்றும் 2025 இந்திய மாணவர்களுக்கான விசா மறுப்பு விகிதம் சுமார் 41% உயர்ந்துள்ளதாக சில நிறுவனங்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளன. அதேபோல சமீபத்தில் தங்கள் நாட்டில் பயிலும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை சுமார் 10% முதல் 35% வரை குறைத்து கனடா அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டன் அரசும் தனது குடியேற்ற கொள்கையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே அங்கு முதுகலை படிக்கும் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து செல்வதற்கான அனுமதி பெரும்பாலான படிப்புகளுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வகையில் தற்போது ஆஸ்திரேலிய அரசும் இந்திய மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை அதிக ஆபத்துள்ள நாடு என்ற பட்டியலில் ஆஸ்திரேலிய அரசு சேர்த்துள்ளது. இதன்படி ஆங்கில மொழி தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இனி இந்திய மாணவர்களின் விசா கடுமையான தணிக்கைக்கு உள்ளாக்கவும் வாய்ப்புள்ளது. மாணவர்கள் விசா மோசடிகள் மற்றும் தவறான தகவல்கள் அதிகரித்துள்ளதால் அபாய நிலை உயர்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாகவே ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வி பயில விரும்பும் இந்தியர்களின் கனவு பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது.